மாணவர்களே, 12ஆம் வகுப்புக்கு பிறகு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடப்பிரிவும் கல்லூரியும் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றது. மேலும் இன்றைய உலகமானது வேகமான மாற்றங்களை கொண்டிருக்கின்றது. The World Economic Forumத்தினுடைய அறிக்கையின்படி 2030க்குள் 92 மில்லியன் வேலைகள் மறையும் எனவும் 170 மில்லியன் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றது. இவ்வாறு உருவாகக்கூடிய வேலை வாய்ப்புகள் அனைத்துமே புதுமை சார்ந்தவையாக இருக்க போகின்றது. மேலும் புதுமையான இளைஞர்களே உலகை முன்னேற்றுவார்கள் என்ற ஒரு எண்ணமும் தற்போது நிலவி கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பம், சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய புரட்சிகளை சமாளிக்கும் திறன் கொண்ட புதுமைகள் மிக்க இளைஞர்களை இந்த உலகமானது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களை, இத்தகைய திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனில் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உங்களுடைய திறமைகளை நன்கு ஆராய்ந்து வழக்கமான படிப்புகளை தாண்டி புதிய பாதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, அஸ்தெட்டிக் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அனலிட்டிக்கல் திங்கிங், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த பண்புகள் இருக்கின்றது எனில் உங்களுக்கான ஒரு சிறந்த படிப்பு டிசைன் படிப்பாகத்தான் இருக்க முடியும். எனவேதான் இந்த வீடியோல டிசைன் படிப்புகளை பற்றியும் இந்த படிப்புகளை படிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த கல்வி நிறுவனமான NIDI பற்றியும் அந்த கல்வி நிறுவனத்தில் வழங்கக்கூடிய கோர்சஸ் பற்றியும் எலிஜிபிலிட்டி, அட்மிஷன் ப்ராசஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் டேட், பிளேஸ்மெண்ட் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மாணவர்களே, உங்களுக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரப்போகின்ற அதிகமான வேலை வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய இந்த டிசைன் படிப்புகளினுடைய எதிர்காலம் மற்றும் மார்க்கெட் வேல்யூ 2030க்குள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராபிக் கம்யூனிகேஷன் டிசைனுடைய மார்க்கெட் மதிப்பு 78.25 பில்லியன் டாலராகவும், இண்டஸ்ட்ரியல் டிசைன் 68.45 பில்லியன் டாலராகவும், அப்பேரல் மார்க்கெட்டிங் அதுல டெக்ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் அக்சசரிஸ் இதனுடைய மார்க்கெட் மதிப்பு 1.66 ட்ரில்லியன் டாலராகவும், டெக்ஸ்டைல் மார்க்கெட் 1.61 ட்ரில்லியன் டாலராகவும், ஃபேஷன் அக்சசரிஸ்னுடைய மார்க்கெட் மதிப்பு 3.67 ட்ரில்லியன் டாலராக இருக்கும் என்று ஒரு கணிப்பு தெரிவிக்கின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த டிசைன் படிப்புகளை அதற்காக இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்வி நிறுவனத்திலே சென்று நீங்கள் படிக்க வேண்டும். அவ்வாறான ஒரு கல்வி நிறுவனம் தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன். இந்த கல்வி நிறுவனம் 1961ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த நிறுவனமானது இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் என்ற ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனத்தில் கம்யூனிகேஷன் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டகிரேட்டட் டிசைன் போன்ற துறைகளில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கல்வி மற்றும் ஆராய்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் டிசைன் கல்வியினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் லேர்னிங் பை டூயிங் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு படைப்பாற்றல் மற்றும் நடைமுறை திறன்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றது. NIDனுடைய மெயின் கேம்பஸ் என்பது அகமதாபாத்தில் இருக்கின்றது. காந்தி நகர், பெங்களூரு, ஹரியானா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம் போன்ற இடங்களிலே இதனுடைய எக்ஸ்டென்ஷன் சென்டர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வளாகங்கள் தனித்தனி துறைகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது. என்னென்ன கேம்பஸ்ல என்னென்ன கோர்ஸ்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகமதாபாத்ல இண்டஸ்ட்ரியல் அண்ட் கம்யூனிகேஷன் டிசைனுக்கும், காந்தி நகர்ல அப்பேரல் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைன், அதனோடு லைஃப் ஸ்டைல் அக்சசரி டிசைனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பெங்களூர்ல டிஜிட்டல், அனிமேஷன் அண்ட் IT இன்டகிரேட்டட் டிசைனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. இதனோடு விஜயவாடா, குருஷேத்ரா மற்றும் ஜோர்ஹாட் போன்ற இந்த கேம்பஸ்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த டிசைன் துறைகளுக்கும் மற்றும் அந்தந்த ரீஜனல் இண்டஸ்ட்ரியினுடைய தேவைகளுக்கு ஏற்ற துறைகளிலே அதிகமான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றது. NIDனுடைய பாடத்திட்டம் இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங் முறையினை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனத்தில் அண்டர் கிராஜுவேட் படிப்பாக 4 வருட BDES படிப்பும், போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் PhD படிப்பு வரை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அண்டர் கிராஜுவேட் மாணவர்களுக்கு முதல் ஆண்டு அடிப்படை வடிவமைப்பு பயிற்சி என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளிலே சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகின்றது. இந்த BDESல 20க்கும் மேற்பட்ட துறைகள்ல பயிற்சிகள் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய 7 கேம்பஸ்களில் 5 கேம்பஸ்களில் மட்டுமே அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவற்றில் 20க்கும் மேற்பட்ட துறைகளில் பயிற்சிகள் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கேம்பஸிலும் இருக்கக்கூடிய துறைகள் மற்றும் இடங்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, அகமதாபாத் கேம்பஸ்ல டெக்ஸ்டைல் டிசைன் மற்றும் ப்ராடக்ட் டிசைனுக்காக 40
40 இடங்களும் செராமிக் அண்ட் கிளாஸ் டிசைன், இன்ஃபர்மேஷன் டிசைன், பிலிம் அண்ட் வீடியோ கம்யூனிகேஷன் டிசைன், கிராபிக் டிசைன், இன்டீரியர் அண்ட் பர்னிச்சர் டிசைன், வெஹிக்கிள் டிசைன் இந்த துறைகளுக்காக 20 இடங்களும், காந்தி நகர்ல அசசரி அண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், லைஃப் ஸ்டைல் அண்ட் விசுவல் மெர்ச்சன்டைசிங் டிசைன் போன்ற துறைகளுக்காக 20 இடங்களும், விஜயவாடாவில் சஸ்டைனபிள் டிசைனுக்காக 40 இடங்களும், டிசைன் ஃபார் ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக 20 இடங்களும், குருஷேத்ரால யுனிவர்சல் டிசைன், டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் மொபிலிட்டி டிசைனுக்காக 20 இடங்களும், ஜோர்ஹாட்ல இன்டராக்ஷன் டிசைன் மற்றும் கம்யூனிகேஷன் டிசைனுக்காக 20 இடங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த என்ஐடியினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கு 10க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனோடு மாணவர்களுடைய ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிப்பதற்காக இன்குபேட்டர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய கிராஸ் டிசிப்ளினரி லேர்னிங் முறையும், அதனோடு இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்டுகளிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பும், தலை சிறந்த ஸ்டுடியோக்களிலே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த கல்வி நிறுவனமானது 50க்கும் மேற்பட்ட உலகளாவிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருப்பதன் காரணமாக இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் புரோகிராம்கள் மற்றும் கூட்டு பயிலரங்கங்கள் மூலமாக டிசைன் சார்ந்த உலகளாவிய நாலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. இதன் காரணமாக உலகின் தலை சிறந்த வடிவமைப்பு நிறுவனங்களில் ஒன்றாக என்ஐடி இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன்ல போய் மாணவர்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா அதற்காக டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வினை எழுத வேண்டும். என்ஐடி நடத்தக்கூடிய இந்த நுழைவுத் தேர்வானது பேச்சலர் ஆஃப் டிசைன், மாஸ்டர் ஆஃப் டிசைன் கோர்ஸ்களில் சேர்வதற்காக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தேர்வானது டிசைன் ஆப்டிடியூட் பிரிலிம் என்ற தகுதி தேர்வு மற்றும் மெயின் தேர்வு என 2 கட்டமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தகுதி தேர்வை பொறுத்தவரையிலும் பென் அண்ட் பேப்பர் என்ற முறையில் 100 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேர தேர்வாக நடத்தப்படுகின்றது. தேர்வானது ஆங்கிலத்தில் அப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ் என்ற வகையில் நெகட்டிவ் மதிப்பெண்கள் இல்லாமல் நடத்தப்படுகின்றது. அப்ஜெக்டிவ் டைப்ல 25 மதிப்பெண்களுக்காக 14 25 வினாக்கள் MCQ வகையிலே கேட்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வினாவுக்கும் 1 அல்லது 2 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கும். சப்ஜெக்டிவ் டைப்ல 75 மதிப்பெண்களுக்காக 4 வினாக்கள் என்பது கேட்கப்பட்டிருக்கும். இந்த சப்ஜெக்டிவ்ல மாணவர்களுடைய டிராயிங் ஸ்கில் மற்றும் அது சார்ந்த நாலேஜினை சோதிக்கக்கூடிய வகையில தேர்வு என்பது நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வினாவுக்கும் 10, 15 அல்லது 20 மதிப்பெண்கள் வரை வழங்கப்படுகின்றது. இந்த தேர்வுல வினாக்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து கேட்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ்ல நடப்பு நிகழ்வுகள், வரலாறு, புவியியல், சுற்றுச்சூழல் மற்றும் டிசைன் ஹிஸ்டரியிலிருந்தும், பகுப்பாய்வுல எண் தொடர்கள், குறியீட்டு முறைகள், புதிர்கள் போன்ற பகுதியிலிருந்தும், இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் பத்தி புரிதல் என்ற வகையிலும், இலக்கணம், சொற்களஞ்சியம் போன்ற பகுதிகளிலிருந்து வினாக்கள் என்பது கேட்கப்பட்டிருக்கும். சப்ஜெக்டிவ் டைப்ல கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு குறிப்பாக மனித உருவங்கள், காட்சிகள், பொருள்கள் குறித்து கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு டிராயிங் வரைதல் முறையிலும், வடிவமைப்பு பிரச்சனைகள் குறித்து கேட்கப்படும் வினாக்களுக்கு அதற்கான விடையினை எழுதும் வகையிலும் தேர்வு என்பது நடத்தப்படுகின்றது. இந்த தேர்வானது இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்வு மையங்களிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் மெயின் தேர்வை பொறுத்தவரையிலும் என்ஐடி வளாகங்களில் மட்டும்தான் இந்த தேர்வானது ஆங்கிலத்திலே நடத்தப்படுகின்றது. ஸ்டுடியோ சென்சிட்டிவ் டெஸ்டுக்கு 60% வெயிட்டேஜும், இன் பர்சன் சென்சிட்டிவ் டெஸ்டுக்காக 40% வெயிட்டேஜும் என்ற அடிப்படையில் மெயின் தேர்வு நடத்தப்படுகின்றது. ஸ்டுடியோ சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்ல வரைதல், மாதிரி உருவாக்கம், பொருள் கையாளுதல் போன்ற வகையிலும், இன் பர்சன் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்ல குழு விவாதம், வடிவமைப்பு விளக்கம் என்ற வகையிலும் தேர்வு நடத்தப்படுகின்றது. இந்த செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா தகுதி தேர்வு எழுதும் மாணவர்கள்ல என்ஐடி கேம்பஸ்களில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களை காட்டிலும் 1.5 மடங்கு மாணவர்கள் மெயின் தேர்வை எழுதுவதற்கு தேர்வு செய்யப்படுகின்றார்கள். இந்த தகுதி தேர்வினுடைய மதிப்பெண்கள் மெயின் தேர்வுக்கு தகுதி பெறுவதற்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றது. மெயின் தேர்வில் மாணவர்கள் பெறுகின்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் செலக்ஷன் லிஸ்ட் என்பது தயார் செய்யப்படுகின்றது. செலக்ஷன் லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையிலும், இடஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையிலும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விரும்பிய கேம்பஸ்களிலே இடம் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அவ்வாறு ஒதுக்கீட்டு ஆணை பெற்ற மாணவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட கேம்பஸ்களிலே தேவையான கட்டணத்தை செலுத்தி தேவையான சான்றிதழ்களையும் ஒப்படைத்து கல்லூரியிலே சேர்ந்து கொள்ளலாம். இந்த டிசைன் கோர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உள்ள பணி வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்டுடியோக்களிலும், கார்ப்பரேட் நிறுவனங்களிலும், ஸ்டார்ட் அப்புகளிலும் எண்ணற்ற பணி வாய்ப்புகள் மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த படிப்பினை படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை சம்பளம் 6 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ல பணிபுரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராபிக் டிசைனர், UI அண்ட் UX டிசைனர், ஆர்ட் டைரக்டர், ப்ராடக்ட் டிசைனர், வெப் டிசைனர், இன்டீரியர் டிசைனர், மோஷன் கிராபிக் டிசைனர், பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அட்வர்டைசிங் மேனேஜர், இல்லுஸ்ட்ரேட்டர், அனிமேட்டர், ஃப்ரீலான்சர் டிசைனர் போன்ற எண்ணற்ற வாய்ப்புகள் மாணவர்களுக்காக இருக்கின்றது. என்ஐடியுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க். இதன் காரணமாக இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் 90% மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு
என்பது கிடைக்கின்றது. NID அலுமினியஸ்கள் ஃபேஷன் டிசைன், அனிமேஷன் டிசைன் மற்றும் கிராபிக் டிசைன் போன்ற பல்வேறு துறைகளிலே உலக புகழ் பெற்றிருக்கின்றார்கள். அதுல குறிப்பிடத்தக்கவர்களை பார்த்தீங்க அப்படின்னா அப்பேரல் டிசைன்ல சிறந்து விளங்கக்கூடிய ராகுல் மிஸ்ரா, விசுவல் கம்யூனிகேஷன்ல சிறந்து விளங்கக்கூடிய தயானந்த் சிங், பிலிம் அண்ட் வீடியோ கம்யூனிகேஷன்ல சிறந்து விளங்கக்கூடிய லேகா வாஷிங்டன், அனிமேஷன் டிசைன்ல சிறந்து விளங்கக்கூடிய ஹாரன் ரோபர்ட், விசுவல் கம்யூனிகேஷன் மற்றும் பிலிம் டைரக்ஷன்ல சிறந்து விளங்கக்கூடிய திபாகர் பானர்ஜி போன்றவர்கள் NID-யில் படித்த காரணத்தினால் உலக புகழ் பெற்றிருக்கின்றார்கள். இந்த கல்வி நிறுவனத்துல படிப்பதற்காக ஆகக்கூடிய கல்லூரி கட்டணம் மற்றும் விண்ணப்ப கட்டணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், OBC நான் கிரீமி லேயர் இந்த பிரிவு மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் என்பது 3000 ரூபாயும், கல்லூரி கட்டணம் என்பது 2.5 3 லட்சம் ரூபாயாகவும், SC/ST பிரிவு மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாயும், கல்லூரி கட்டணம் 80,100ஆகவும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிரிவு மாணவர்களுக்கான விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய் மற்றும் கல்லூரி கட்டணம் 80,100ஆக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. NID-யில் சேர்வதற்காக நடத்தப்படக்கூடிய இந்த டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுவதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் 12ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் மாணவர்கள் ஆகஸ்ட் 2, 2026க்கு பிறகு பிறந்து 12ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வை எழுதுவதற்கான தகுதியை பெறுகின்றார்கள். மேலும் OBC நான் கிரீமி லேயர் மாணவர்களுக்கு 3 வருட வயது தளர்வும், SC/ST பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிரிவு மாணவர்களுக்கு 5 வருட வயது தளர்வும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்திற்கான நோட்டிபிகேஷன் என்பது வெளிவந்திருக்கின்றது. இந்த வருடத்திற்கான அப்ளிகேஷன் என்பது செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் டிசம்பர் 1. இந்த வருடத்திற்கான தகுதி தேர்வானது டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்வினுடைய தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 7ஆம் தேதி வெளிவர இருக்கின்றது. அதன் பிறகு மெயின் தேர்வு என்பது நடைபெற இருக்கின்றது. மெயின் தேர்வினுடைய தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு கவுன்சிலிங் என்பது மே மற்றும் ஜூன் மாதங்களிலே நடைபெற இருக்கின்றது. எனவே மாணவர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை வளமானதாக ஆக்குவதற்காக ஒரு உன்னத படிப்பு உங்களுக்காக இருக்கின்றது. எனவே இந்த டிசைன் ஆப்டிடியூட் டெஸ்ட், இந்த நுழைவுத் தேர்வுக்கு நல்ல முறையிலே தயார் செய்து இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்று டிசைன் படிப்பை படிப்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.